நீ ஈக்குவல் பண்ணாத, ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கோ, அதுதான் பெட்டரு. ஏன்னா இதுவுமே வந்து சக்ஸஸ் கிடையாது. கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்படலாம், ஆனால் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வரும் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நாம் பயந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடுவோம். சர்ஜரி எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. யாருக்கு டிஸ்க்கு வெளியில் வந்து 6 வாரத்துக்குள்ளே சரியாகலையோ அவங்களுக்கு நாங்கள் சர்ஜரி சொல்லுவோம். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. ஸோ என்னோட பேர் இலக்குவன். நான் வந்து மயிலாடுதுறையிலேருந்து வரேன். இந்த பேஷண்ட் காமனான பேஷண்ட். எந்த விதத்தில் காமன்னா, நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய டிஸ்க் ப்ரோலாப்ஸோட பேஷண்ட் இவர். டிஸ்க் ப்ரோலாப்ஸ்னால் என்னென்னலாம் கஷ்டப்படக்கூடாது, என்னென்னலாம் சிம்பிளான வகையில் சரியாகலாம், நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது எல்லாமே இவர் வச்சுருக்காரு. அதனால தான் இந்த பேஷண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். அவர் 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காரு, உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காரு, கால் மரத்து போய் கஷ்டப்பட்டிருக்காரு. வலி ஆரம்பித்த உடனே சர்ஜரிக்கு பயந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கே போகாமல் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வலி மரமரப்பாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி குறைஞ்சோடனே இங்கேருந்து புறப்பட்டு வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு அங்கே வலி தாங்க முடியாமல் திரும்பி வந்திருக்காரு. இந்த ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2024 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு. டிசம்பரில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஃபீவர் வந்துச்சு. 1 வீக்காக ஒரு 1 மந்த்து. அதுக்கப்புறம் 1 டே எழுந்திரிக்கிறேன், காலை கீழே வைக்க முடியல. ஒரு மாதிரி இழுத்துடுச்ச மாதிரி ஆச்சு. மரத்து போயிடுச்சு, இழுத்துடுச்சு கால் ஒரு மாதிரி இல்லை. அதோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்பு போட்டு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாரு. அவரும் வந்து ஸ்பைன் சர்ஜன் தான், பட் அவர் வந்து கிளினிக்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சர்ஜரிலாம் பண்ண முடியாது. அவர் சொன்னார், இந்த மாதிரி ஓகே உனக்கு என்னால் இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த மாதிரி இன்ஜெக்ஷனு டேப்லெட் கொடுத்து ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது என்னால். ஒரு அளவுக்கு தான் இந்த டேப்லெட்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை எனக்கு அப்படி தான் இந்த ஜஸ்ட்டு பேக் பெயின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஜஸ்ட்டு பேக் பெயின் தானேன்னு தோணுச்சு. அது நாளடைவில் போக போக பார்த்திங்கன்னா அந்த பெயின் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. காலை கீழே வைக்க முடியாமல் ரொம்ப பயங்கர பிரச்சனையை சந்தித்தேன். இவர்கிட்ட நான் சொல்ல விருப்பப்படுறது, நம்ம எல்லாருக்கிட்டையும் ரெகுலராக நான் சொல்கிற விஷயம்தான். சர்ஜரி எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. யாருக்கு டிஸ்க்கு வெளியில் வந்து 6 வாரத்துக்குள்ளே சரியாகலையோ அவங்களுக்கு நாங்கள் சர்ஜரி சொல்லுவோம். அந்த விஷயம் இவருக்கு 100% சூட் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் வலி வச்சுருந்துருக்காரு. ரெண்டாவது, இந்த சின்ன விஷயத்துக்கு பயந்து வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். அந்த கஷ்டமும் அவர் அனுபவிச்சிருக்காரு. அதை நம்ம யாரும் படவும் கூடாது. எனக்குமே இது வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதில் உடன்பாடு இல்லாமல் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி டாக்டரோட வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டு கிடச்சிது எனக்கு. இல்லை சர்ஜரின்றது எனக்கு மேஜராக வந்து எனக்கு அது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கும் சரி என் ஒய்ஃபும் சரி கொஞ்சம் அது ஸ்பைனல் கார்டுங்கிறது எல்லாருக்கும் உள்ள இது தானே, பயம் தானே. ஸோ ஸ்பைனல் கார்டில் கை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு, எனக்குமே எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் அது நாளடைவில் போக போக அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் இவங்க சர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்கும்போது சாரோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடச்சிது. சின்ன எண்டோஸ்கோபிக் சர்ஜரி என்ன பண்ணுவோம், இருக்கிற வெளியில் வந்த டிஸ்கை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாளே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அடுத்த லெவலில் ஜவ்வு வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸும் சொல்லி அனுப்பிடுவோம். இது எல்லாமே அவருக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஈக்குவல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இல்லை, நான் நல்லா இருக்கேன். சின்னதாக தான் 2 ஹோல் போட்டிருக்கு. அந்த இதில் உள்ள அந்த தசையெல்லாம் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். சார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், ரொம்ப பயப்படாத பயந்து அப்படி தான் இது பண்ணிட்டு இருந்தார். லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் பயந்தான் இருந்தேன். எனக்கு ஆப்ரேஷன் தேட்டர் போகிற வரைக்குமே பயமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல. இன்ஜெக்ஷன் போட்டதுனால எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல. பட் இப்போ நார்மல், பிகம் மோர் எனர்ஜி அண்ட் நவ் ஃபீல் கிரேட்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் திரும்பியும் நான் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, எல்லா எண்டோஸ்கோபி பேஷண்ட்டும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லா டிஸ்க் பேஷண்ட்டும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்படலாம், ஆனால் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வரும் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நாம் பயந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுருவோம். இல்லை 1 டே தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். 3 டேஸ் டோட்டல் 3 டேஸ் சொல்லியிருந்தாங்க. வெனஸ்டே அட்மிஷன், தேர்ஸ்டே ஆப்ரேஷன், ஃப்ரைடே ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி நடக்கலாம் ஆரம்பித்தேன். அன்றைக்கி எக்ஸசைஸ்லாம் சொல்லி நடக்கலாம் ஆரம்பித்தாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் நார்மல் எக்ஸசைஸு கம்பல்சரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு 6 மந்த் பண்ணால் தான் அந்த டெட்டான நரம்புலாம் வந்து திரும்ப ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சில எக்ஸசைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.
என்ன மாதிரி ஸ்பைன் தெரிஞ்சவங்க, எண்டோஸ்கோபி தெரிஞ்ச ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். உங்களுக்கு முதுகுத்தண்டில் ஜவ் வெளியில் வந்திருக்குன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா, கால் மரத்து போயிடுச்சு அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்கள் யாராச்சும் ஒருத்தரை பாருங்கள். இல்லை அதுதான் நாங்கள் வந்து எனக்கு தெரியாது. அப்புறம் இவங்க நிறையா சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணிட்டு எனக்கு டெய்லி வீடியோலாம் அனுப்புவாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இவங்களும் கான்ஃபிடென்ட், சரி நம்ம பண்ண வேணாம்னு நினச்சோம். சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம். அவர்கிட்டே நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம நார்மல் ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க திரும்ப நான் 2-3 பேர் கேட்டிருந்தேன், ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீ ஈக்குவல் பண்ணாத, ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கோ, அதுதான் பெட்டரு. ஏன்னா இதுவுமே வந்து சக்ஸஸ் கிடையாது. ஏன்னா இப்போ கால் மரத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சரி பண்ண முடியாது. சின்ன ப்ரொசீஜர் மூலிமா சரி பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நம்மளோட நண்பர்கள் சொன்னாங்க, உறவினர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டு மரமரப்பு அப்படின்றது தாண்டி கால் செயலிழக்கிறது அப்படின்றது ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணாலும் சரி பண்ண முடியாது. இருக்குது சார். நான் ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு வரும்போது பெயினோட தான் வந்தேன். என்னால் காலை வச்சு ஒரு ஸ்டெப்பு கூட போக முடியாது. பட் நான் ஆப்ரேஷன் பண்ணோடனே நெக்ஸ்ட் அந்த ஈவினிங்கே என்னை நடக்க வச்சாங்க. ஸோ அப்போவே எனக்கு அந்த பெயின்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டே சார் வந்து படியெலாம் ஏற வச்சாங்க. அந்த பெயின் அந்த முன்னாடி உள்ள பெயின் எதுவுமே இல்லை. சின்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான் உண்மை. எப்படி வந்து ஒரு காலத்தில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பெரிய ஆப்ரேஷன் பயந்துட்டு நாமெல்லாம் பண்ணாமல் இருந்தோமோ, எப்படி கேட்ராக்ட் சர்ஜரி பெரிய ஆப்ரேஷன் நாம் பயந்துட்டு பண்ணாமல் இருந்தோமோ, அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி முதுகுத்தண்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. முதுகுத்தண்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் கேட்ராக்ட் மாதிரி ஒரு சின்ன லேசர் ஆப்ரேஷன் தான். அதை தேவையான இடத்துல தேவையான பேஷண்ட்டுக்கு பண்ணும்போது 100% நல்லா இருப்பாங்க. இல்லை, இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதனால் பயப்பட வேணாம், கான்ஃபிடென்ட்டாக வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Thank you so much for entire team and my wife also and you also, Ranjani, Lakshmi and Darsha. So thank you so much our entire team.